Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெர்மன் எம்ப்ளாய்மெண்ட் விசா, அதாவது ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபார் ஒர்க். ஸோ நம்ம ஜெர்மனில போய் ஒர்க் பண்றதுக்கு விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜெர்மன் எம்ப்ளாய்மெண்ட் விசாவை ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபார் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜெர்மன் எம்ப்ளாய்மெண்ட் விசா வச்சுட்டு நான் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ், அதாவது வேற நாட்டில இருந்து ஜெர்மனிக்கு போய் அங்க என்டர் ஆகி பிளஸ் அங்க ஒர்க் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருந்தது ஜெர்மன் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து அப்படின்னா நான் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ் அங்க போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இட் இஸ் எ லாங் ஸ்டே விசா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விசா இருந்தது அப்படின்னா நீங்க ஜெர்மனிக்குள்ள என்டர் ஆகி நீங்க ஜெர்மனில அப் டு 2 years வரைக்கும் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஒர்க் விசாவை ரினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் லேட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்க அது கூடவே பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் ஜெர்மனிக்கும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோல நம்ம ஜெர்மன் ஒர்க் விசா ஃபார் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் என்ன அப்படின்னா நீங்க ஜெர்மனில லீகலா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்டை வாங்கணும். ஸோ நீங்க ஜெர்மனிக்கு போன உடனே இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்டை வாங்கியிருக்கணும். ஸோ நீங்க குவாலிஃபைட் ஒகேஷனல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்க கோர்ஸை ஜெர்மனிக்கு வெளியே படிச்சிருக்கணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெசிடென்ஸ் பெர்மிட்டை ஈஸியா வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் ஆஃபருமே இல்லை, ஆனா நீங்க ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஜெர்மனி ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் லாங் ஸ்டேஸ் எம்ப்ளாய்மெண்ட் விசா பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஜெர்மன்ல ஜாப் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்ளை பண்ணிட்டு நீங்க போகலாம். செகண்ட் பார்க்க போற விசா டைப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஸோ நீங்க உங்களோட பிசினஸ் ஜெர்மனில எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஜெர்மனில ஃப்ரீ லான்சரா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க ஜெர்மன்ல போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எதுவும் தேவையில்லை, இங்கிலீஷ் இருந்தாலே நீங்க சமாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க விசாக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த விசால என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத கரெக்டா படிச்சு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க ஜெர்மனில ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். அதாவது ஜெர்மன்ல இருக்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கணும். இது ரொம்ப கட்டாயமா தேவை. நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்க போறது ஈக்வலன்ஸ் ஆர் கம்பேரபிலிட்டி ஆஃப் த ஃபாரின் அகாடமிக் ஆர் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ரொசீஜரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்வலன்ஸ் அசஸ்மெண்ட். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெர்மன் ரெகக்னிஷன் ஒர்க்ஸ்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது பீப்புள் ஓவர் த ஏஜ் ஆஃப் 45. ஸோ ஆனுவல் கிராஸ் சேலரி அட்லீஸ்ட் யூரோல 48,180 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அடிக்வேட் ப்ரொவிஷன் ஃபார் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்க காட்டணும். ஸோ இது 2023 வரைக்கும் இந்த 48,180 யூரோ அட்லீஸ்ட் சேலரி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஜெர்மன் எம்பசில எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரெக்வயர்மெண்ட்ஸ் பிளஸ் டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெர்மன் எம்பசி இல்லைன்னா VFSல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஜெர்மன் எம்பசி இல்லைன்னா ஜெர்மன் கான்சுலேட்டோட வெப்சைட்ல உங்களோட ஹோம் கண்ட்ரியோட ஜெர்மன் எம்பசி இல்லைன்னா ஜெர்மன் கான்சுலேட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல கலெக்ட் பண்ணி
அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அப்ளையிங் ஃபார் எ லாங் டேர்ம் டி விசா இன் யோர் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து லோக்கல் ஜெர்மன் எம்பசி இன் யோர் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க லோக்கல் ஜெர்மன் எம்பசில உங்களோட விசா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். நீங்க வந்து ஒர்க் பர்பஸா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்ம் விசாவை அப்ளை, அதாவது நீங்க வந்து லாங் டேர்ம் டி விசாவை அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து எம்பசில எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து விசா காஸ்ட், அதாவது இந்த எல்லா டைப் ஆஃப் விசா, அதாவது லாங் டேர்ம் ஸ்டேஸ் இன் ஜெர்மனி இந்த மாதிரி விசாக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா, அதாவது என்ட்ரி விசா ஃபீஸ் வந்து 75 யூரோ சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரி ஃபீஸை நீங்க வந்து லோக்கல் கரன்சி, அதாவது உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க லோக்கல் கரன்சில நீங்க வந்து ஜெர்மன் எம்பசில பே பண்ணணும். இல்லைன்னா ஜெர்மன் கான்சுலேட்ல உங்களோட கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்ல லோக்கல் கரன்சில நீங்க வந்து பே பண்ணணும். இப்போ நாம பார்க்க போறது வந்து நீங்க ஜெர்மனிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ நீங்க வந்து ஒர்க் விசா உங்களுக்கு கிராண்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஜெர்மனிக்கு போய் ஸ்டே பண்றதுக்கு லாங் ஸ்டே விசால வரீங்க அப்படின்னா அது கூடவே நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே எடுத்துட்டு வரணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சேஃபா ஜெர்மனிக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, உங்களோட பர்த் சர்டிபிகேட், அது கூடவே உங்களோட போஸ்ட் செகண்டரி ஸ்கூல் ஆர் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டிரைவர்ஸ் லைசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட். நெக்ஸ்ட் நீங்க ஜெர்மனி வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட். இது இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஜெர்மனில லீகலா லாங்கர் பீரியடுக்கு ஸ்டே பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கலா இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து வேலிட் ஃபார் 4 இயர்ஸ் வரைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஜாப் கான்ட்ராக்டை பொறுத்து 4 இயர்ஸா 3 இயர்ஸா அப்படின்றது. இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் காஸ்ட் வந்து 100 யூரோ. இந்த வீடியோல நம்ம வந்து ஜெர்மன் எம்ப்ளாய்மெண்ட் விசா, அது கூடவே ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபார் ஒர்க் அதை பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம லாங் ஸ்டே எம்ப்ளாய்மெண்ட் விசாவோட டைப்ஸும் எம்ப்ளாய்மெண்ட் விசா ரெக்வயர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் டி விசா எப்படி அப்ளை பண்றது, விசா காஸ்ட் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா, அங்க போய் ஸ்டே பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம அங்க போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா எல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல போய் இருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.